இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் நிறைய விஷயங்களை புள்ளிவரம்லாம் சொன்னீங்க. குழாய் போடுறதா இருக்கட்டும், அதே மாதிரி கொடிகளாக இருக்கட்டும், எல்லா விவரங்களுக்கும் மாநாட்டில் என்னென்ன திடலில் என்னென்ன இருக்குன்னு இன்ச்சு பை இன்ச்சாக சொன்னீங்க. இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் சீமான் கடுமை விமர்சனம் பண்ணுறாரு. தற்குறி. யாரை சொல்கிறீங்க? என்ன தகுதி இருக்குது? சீமானுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். ஓட்டு பூரா தமிழக வெற்றி கழகத்துக்கு போகுதுங்கிற பயத்தில் ஆடுறீங்க. நீங்கள் என்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரை நீங்கள் சந்திச்சிங்களோ அங்கேயே காம்ப்ரமைஷன் பண்ணிட்டீங்க, ஒத்து போயிட்டீங்க. ஒரு அவதூறா தெரியலையா? என்ன ஏன்னா ஒரு இறப்பு செய்திக்கு போயிருக்காரு. இது என்ன கருணாநிதி சாகும்போது போனாரா? ஏன் போகல? கேட்குற போய் சொல்லுங்கள். அப்போ இன்றைக்கி அவங்க அண்ணன் செத்து போனாருங்கிறதுக்காக ஆறுதல் சொல்ல போனோம். ஆறுதல்லாம் சொல்லலை, அரசியல் பேச போனாங்க. கலைஞரை திட்டாத திட்டா, கலைஞருடைய பேடாத இடிக்காத இடிப்பா இவர்கள் எதற்காக சென்றார்கள்? காம்ப்ரமிஷன். விஜயலட்சுமியால் ஜெயலலிதாவிடம் சரண்டர், அதே விஜயலட்சுமியால் ஸ்டாலினிடம் சரண்டர். நான் என்ன கேட்குறேன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தேர்தல் களத்தில் என்ன எங்கேயாவது ஒரு தேர்தலில் நின்னவரா? உள்ளாட்சி தேர்தலில் நின்னவரா? ஊராட்சி மன்ற தேர்தலில் நின்னவரா? நகராட்சி தேர்தலில் நின்னவரா? மாநகராட்சி தேர்தலில் நின்னவரா? இல்லை சட்டமன்றத்துக்கு நின்னவரா? அவரை ஏன் இவ்வளவு எதிர்க்க வேண்டிய காரணம்? ஸ்டாலினை சந்தித்துட்டு வந்ததுக்கு பிறகு